பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 37ஆவது வசனத்தில் அந்த கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவரை தேடி, அவரை நாடி, அவரை தேடி வரக்கூடியவர்களை அவர் புறம்பே தள்ளாதவர், அவர் தள்ளிவிடாத ஒரு தேவன். தொடர்ந்து நாம் மத்தேயு சுவிசேஷத்திலே தெரிந்த வசனம்தான். அந்த மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். அதாவது நானே உங்கள் வருத்தத்தை மாற்றக்கூடியவர் என்று சொல்கிறார். நானே உங்கள் வருத்தத்தையும் உங்கள் பாரத்தையும் சுமைகளையும் மாற்றக்கூடியவர், நானே உங்களுக்கு இளைப்பாறுதல் தரக்கூடியவர் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னொரு வழி அவர் சொல்லலை. அப்போது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்லுகிறார். நான் உங்களை புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். உங்கள் வருத்தத்தையும் உங்கள் பாரத்தையும் நான் மாற்றுவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போது வருத்தத்தோடு வேதனையோடு சுமைகளோடு கூட அதிக பாரத்தோடு கூட அவரை தேடி அவரிடத்தில் வரும்பொழுது, புறந்தல்லாத தேவன், தள்ளிவிடாத தேவன், நம்முடைய பாரத்தையும் சுமைகளையும் கர்த்தர் மாற்றுகிறது மாத்திரமல்ல, வருத்தத்தை மாற்றுகிறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை அவர் தரக்கூடியவர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை அந்த கடைசியில் வாசிக்கும் பொழுது, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லுகிறார். அப்போது ஒருவன் தாகமாக இருந்தால் அவன் என்னிடத்தில் வர கடவன். தாகம், நமக்கு அநேக தாகம் இருக்கிறது, நமக்கு அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. தாகம் ஒன்று எதிர்பார்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கிறது. நம்ம அநேக காரியங்களை எதிர்பார்ப்போடு கூட நம்ம காத்திருக்கிறோம். காரியங்கள் நடப்பதற்காக நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்குது. தாகத்தோடு நம்ம காத்திருக்கிறோம். அநேக நாட்களாய் காத்திருக்கிறோம், வருஷங்களாய் காத்திருக்கிறோம், மாதங்களாய் காத்திருக்கிறோம், நாள் கணக்காய் காத்திருக்கிறோம். தாகத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். எதிர்பார்ப்புகள் நமக்கு உண்டு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வரக்கணும் சொல்கிறார். ஒருவனுக்கு எதிர்பார்ப்பு இருந்தால், எதை குறித்து எதிர்பார்ப்போடு தாகத்தோடு காத்திருக்கிறார்களோ அந்த தாகத்தோடு எதிர்பார்ப்போடு கூட அவரிடத்தில் வரும் பொழுது அவர் அந்த எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றுகிறார். ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், அவன் என்னிடத்துக்கு வர கடவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உண்மையாகவே இந்த நாட்களில் நாம் அவரிடத்தில் வரும் பொழுது, நீங்கள் அவரிடத்தில் அவரை தேடி வரும் பொழுது, அவர் உங்கள் எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றுகிற ஒரு தேவன். இந்த நாட்களில் பல மாதங்களாக, வருஷங்களாக, நாட்களாய் அநேக காரியங்களை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடு தாகத்தோடு காத்திருக்கிற காரியங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். உங்கள் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். உங்கள் வருத்தத்தையும் உங்கள் பாரத்தையும் அவர் மாற்றி நல்ல ஒரு இளைப்பாறுதலை அவர் உங்களுக்கு தருவார். அவரிடத்தில் வரக்கூடியவர்களை அவர் புறம்பே தள்ளாதவர், அவர் அரவணைத்து கொள்ளுகிறவர், நம்முடைய எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றுகிறவர், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர். ஜெபம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவங்களுடைய வருத்தத்தையும் எல்லா விதமான பாரத்தையும் கர்த்தர் மாற்றி நல்ல ஒரு இளைப்பாறுதலை என் ஆண்டவர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேக நாட்களாய் எதிர்பார்ப்போடு தாகத்தோடு காத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் தாமே இந்த நாட்களில் நிறைவேற்றி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.